2023ஆம் ஆண்டு விழுப்புரம் செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் பலி. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். 2024ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60ற்கும் மேற்பட்டோர் பலி, 150ற்கும் மேற்பட்டோர் உயிர் ஊசல். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். 2025ஆம் ஆண்டான இப்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படும் வீடியோக்கள் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. அதுவும் அரசு நடத்தும் டாஸ்மாக் மதுக்கடையிலேயே இது போன்ற செயல்கள் நடக்கிறது என்றால் இந்த அரசை என்னதான் சொல்லி திருத்துவது? மரக்கான மரணங்களில் இருந்தோ, நாட்டையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களில் இருந்தோ இந்த ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு பாடம் கூட கற்கவில்லையா? போலீசுக்கு பணம் கொடுத்துதான் விற்கிறோம் என்று கள்ளச்சாராயம் விற்கும் நபர் தைரியமாக சொல்லும் அளவிற்கு கள்ளச்சாராய விற்பனையை நிறுவனமயப்படுத்தி இருக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. போதாக்குறைக்கு திமுக கட்சிக்காரன் எனும் அடையாளம் வேறு. காவல்துறைக்கு மாமூல் கொடுத்துதான் கள்ளச்சாராயம் விற்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்கிற அளவுக்கு காவல்துறையில் லஞ்சம் லாவணியம் தலைவிரித்தாடுகிறது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கல் எறியும் தூரத்தில் காவல் நிலையம் இருந்தும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டதால்தான் இத்தனை உயிர்வழி என்று உயர் நீதிமன்றத்திடம் குட்டு வாங்கியும் இன்னமும் திருந்தவில்லை இந்த திமுக அரசாங்கம். எந்த தவறு செய்தாலும் உடனே திமுக கொடியை கட்டிக்கொள்வது அல்லது நானும் திமுக காரன்தான் என்று வாய்ச்சவடல் விடுவது. திமுக என்றால் 2 கொம்பு முளைத்தவர்களா? அவர்கள் எந்த தவறு செய்தாலும் காவல்துறை கண்டுகொள்ளாதா? அல்லது தவறு செய்வதற்கு திமுக கொடிதான் லைசன்ஸா? திமுகவின் கட்சி அடையாளத்தை லைசன்ஸாக பயன்படுத்தி எல்லா குற்றங்களையும் திமுகவினர் செய்வதற்குத்தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததா திமுக? உடனடியாக இந்த கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்வதோடு எந்தவித அரசியல் குறுக்கீடும் இன்றி அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டுமென அரசை வலியுறுத்தி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாட்டின் தெருவெங்கும் நடக்கும் இதுபோன்ற அவலங்களை தொடர்ந்து ஆளும் அரசுக்கு எடுத்துச் சொல்லியும் எதையுமே கண்டுகொள்ளாமல் தான் உண்டு தன் விளம்பரம் உண்டு என்று முதல்வர் இருப்பதால் தான் பொம்மை முதல்வர் என்று விமர்சிக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். இந்தியாவிலேயே நம்பர் 1 முதல்வர் நான் தான் என மார்தட்டி கொள்ளும் முதல்வர் எதில் நம்பர் 1 என்று விளக்கிச் சொல்வாரா? போதைப் பொருள் கடத்தியவர்களை கட்சியில் பதவி கொடுத்து அழகு பார்த்ததில் நம்பர் 1ஆ? கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை தன் கட்சியில் வைத்திருப்பதில் நம்பர் 1ஆ? கள்ளச்சாராய மரணங்கள் நிகழும் மாநிலங்கள் பட்டியலில் நம்பர் 1 ஆக்கிவிட்டோம் என்று மார்தட்டி கொள்கிறாரா? எதில் நம்பர் 1 என்று பெருமை கொள்கிறார் ஸ்டாலின்? டாஸ்மாக் கடையிலேயே கள்ளச்சாராயம் விற்கும் திமுகவினர் மீது நடவடிக்கை பாயுமா? மாமூல் வாங்கிக் கொண்டு இந்த கள்ளச்சாராய விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருந்த காவல்துறை மீது நடவடிக்கை பாயுமா? குற்றங்கள் செய்ய திமுக கொடிதான் லைசன்ஸா? இந்த கேள்விகள் தான் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.